ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா, மாத பலன் கிட்டத்தட்ட ஒரு 30-31 நாட்கள் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. அந்த வகையில் ஏப்ரல் மாத ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த கிரகங்களோட சுழற்சிகள், இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் எதுவுமே பயிற்சி கிடையாது. குரு, சனி, ராகு, கேது. மற்ற கிரகங்கள்லாம், சந்திரனையும் நம்ம விட்டுறணும். ஏன்னா சந்திரன் வந்து தினப்பலன், தினத்துக்கு அந்த சந்திரன் மாறிகிட்டே இருக்கும். நட்சத்திர சாரம் அப்படியே மாறிகிட்டு இருக்கும். 2.25 நாள், அவ்வளோதான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதமாக இந்த மேஷராசியை விட்டு விலகி 19 ஏப்ரலில் அவர் வந்து ரிஷபத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். பெரிய விஷயம். அடுத்தபடியாக புத பகவான் 10 ஏப்ரலில் மீனராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். ஏன்னா கன்னியில் உச்சம் அப்படிங்கிறதுனால மீனத்தில் அவர் நீச்சம். இந்த நீச்சம் எதனால் வந்தது அப்படின்னா, அங்கே குரு வந்து ஆட்சி. எப்போவுமே குரு பலமாக இருக்கும்போது புதனோட வேலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்காது. அதனால தான் அங்கே நீச்சம்னு ஆச்சு. அடுத்தபடியாக சூப்பராக சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் 14/4/2026 அன்னைக்கு அவர் அந்த மீன ராசியில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார் அவரே. ஏன்னா அங்கே தான் சனீஸ்வர பகவான். இப்போ செவ்வாயும் கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். 14ஆம் தேதி அவர் அப்படியே ரிலீஸ் ஆகி மேஷத்துக்கு வர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உச்சம் வேற இந்த சூரிய பகவான். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா, பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதேமாரி நமக்கு வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க, கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அருமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷபராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன். அப்படி இப்படி 3 மாதம் ஓடி போச்சு பாருங்கள். இப்போ தான் புத்தாண்டு வந்த மாதிரி இருக்குது. 4ஆவது மாதம், இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 4ஆவது கடைசி மாதம் வந்தாச்சு. அப்போ இந்த ஏப்ரல் மாதம் ஒரு எப்படிப்பட்ட மாதம்? மார்ச் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருந்தது, ஒரு தைரியம் எல்லாமே இருந்தது. பட் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒரு 3 கிரகங்கள் டிரான்சிட் ஆகுது. என்ன அப்படின்னா, புத பகவான் உங்களுக்கு இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இதில் ஜீவனத்தில் இருந்தவர் லாபத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக சுக்கிர பகவான் அப்படியே உங்களோட விரை ராசியில் இருக்கார், பரவாயில்லை. இப்போ ஜென்ம ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். அடுத்தபடியாக உங்களுக்கு சூப்பராக சூரிய பகவான் இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் லாபஸ்தானத்தில் அவர் போராடிட்டு தான் இருந்தார். கரெக்டாக, அவரே போராடிட்டு தான் இருந்தார். சனி, செவ்வாய் எல்லாம் சேர்க்கையோட 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14 அவர் மாறி உங்களோட விரை ராசிக்கு வரார். சரி, பரவாயில்ல, ஓகே. இப்போ இந்த மாதிரி கிரகங்கள், மற்றபடி பெரிய கிரகங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை. குரு சூப்பராக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அவங்களுக்கெல்லாம் டிரான்சிட் இந்த மாதம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் எங்கள் கூட இருக்கார். 2ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். யார்? செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7-12 கூட அதிபதி, அவர் அங்கே வந்துடுறார். சரி, அடுத்தபடியாக ராகு ஜீவனஸ்தானத்திலையும் கேது சுகஸ்தானத்திலையும் இருக்கார். சரி, இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? ரைட். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, டென்ஷன், உடல் ஆரோக்கிய பிரச்சனை, ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழல் குடும்பத்தில். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான். சரி, இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். எப்படின்னா உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி, அவர் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் விரய ராசியில் இருக்கார். செலவுகள் சுப செலவுகளாக வந்திருக்கு. சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவுகள், மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்காக மருந்து மாத்திரை இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவுகள். அடுத்தபடியாக அவர் வந்து 19ஆம் தேதியிலேருந்து சூப்பர் 19th ஏப்ரல்லேருந்து அவர் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வரார். ஜென்மராசிக்கு வர்றது ரொம்ப விசேஷம். சுக்கிரன்லாம் வருது, சுக்கிரன் புதன்லாம் ஜென்மராசிக்கு வர்றது ரொம்ப விசேஷம். அப்போ ஜென்மராசிக்கு வந்து அவர் ஆட்சி அமைக்கிறார். சூப்பர். ஏன்னா உங்களோட ராசிநாதன் ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போதே உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், எடுக்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக இருக்கும். எப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் வந்து ரொம்ப ஜோராக இருக்கும். அப்படியே எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறார். எப்போ 19ஆம் தேதியில். ஸோ அந்த மிடில் கொஞ்சம் பரவாயில்ல. எண்ட் ஆஃப் த மந்த் அவர் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு சூப்பராக இருக்கார். ஏன்னா அவர் வந்து 7ஆம் பார்வையாக உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக 7வது இடத்த பார்க்குறார். ஸோ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம், வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 10 days உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரொம்ப சொல்லணும்னா குரு வந்து 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு பகை கிரகம் அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம். அப்போ நவ கிரகங்கள் அவங்க எல்லாம் அதேக்குள்ளே தானே இருக்காங்க. பகைங்கிறதுனால வேறு தனியாக ஒரு சன்னதி இருக்கா? குருவுக்கு ஒரு சன்னதி, சுக்கிரனுக்கு ஒரு சன்னதின்னு இருக்கா? இல்லை, எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க கிரகங்கள் வந்து அவங்கவுங்க கடமைகளை அவங்கவுங்க கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ உங்கள் ராசிநாதனுக்கு அவர் வந்து பகை கிரகம். அப்போ பகை கிரகம் உங்கள் 12 ராசிலையும் வேலை செய்யாதா? அது கிடையாது. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு தனவரவு ஆஸ் இட் இஸ். நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுமாரி வாக்குறுதிகள், சாதாரண ரிஷபராசி என்பர்கள் வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீன். ஏன்னா நம்மளால் முடியுமோ முடியாதோங்கிற பயம், வேறு ஒன்றும் கிடையாது. முடியல அப்படின்னா டென்ஷன் தானே, அசிங்கமாயிடும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே நம்ம வந்து செய்யறதில்ல. அதனால் இவங்க கொடுத்தாங்கன்னா நிறைவேற்றுருவாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக குடும்பத்தில் அட்டாச்மெண்ட் எப்போவுமே உண்டு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. புருஷனை பொண்டாட்டியும் சரி, பொண்டாட்டி புருஷனையும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பெரிய இது ஒற்றுமை. டெய்லி சண்டை இருக்கும், ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு ராகுவும் புதனும் சேர்ந்துருக்கிறது நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். அது ஒன்றும் பெரிய பாக்கியம் இது இல்லை, பிரச்சனை கிடையாது. ஏன்னா புதன் ராகு சேர்ந்தாலே ஒரு அறிவுத்திறன் மூலமாக எப்படி சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து ரொம்ப அற்புதம். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி அவர் இருக்கிறது ரொம்ப விசேஷம் எங்கள் ஜீவனஸ்தானத்தில். சரி, அதுக்கப்புறம் 10ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10th ஏப்ரல்லேருந்து அவர் வந்து உங்களோட லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஆஹா அற்புதம். ஏன்னா புதன் லாபஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். ஆனால் அங்கே நீச்சமடைகிறார். ஸோ இந்த 2-5 கூடை அதிபதி நீச்சமடைகிறார் லாபத்தில்ங்கும்போது தனவரவு கொஞ்சம் கட் ஆகும். தனவரவு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது கொஞ்சம். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது. அதிகப்படியான ஆசைகளை வளர்த்துக்கிட்டு அதிகப்படியான ஒரு எண்ணங்களை கொண்டு வந்துக்கிட்டு அப்படி போனால் தான் அந்த அப்படியே மைனஸில் போகும். ஸோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஃபேவரபுளாக எல்லாமே நடக்கும். சரி, அடுத்தபடியாக உங்களோட சுகாதிபதி சூரிய பகவான், அப்பா அவரே கஷ்டப்பட்டு இருக்காருங்க. அவரே லாபஸ்தானத்தில் ரொம்ப விசேஷம். சூரியன்லாம் 10-11 இருந்தாருனாலே சூப்பர். 10ல் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜீவனத்தில் ஒரு இதை கொடுத்தார். இப்போ 11ஆம் இடத்துல வந்து சனியோடு சேர்ந்துட்டு இருக்கார். இப்போ 2ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் அங்கே வந்துடுறார். ஸோ உங்களுக்கு விரைய லாபஸ்தானம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த லாபஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய் 3 பேரும் உட்காந்துக்கிட்டு ஒரே டென்ஷனை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தொழில் வியாபாரம்னு ஒன்றும் பெரிய அளவில் ஒரு இது இல்லை.
கரெக்டாக? அதுமாரி குடும்பத்துலேயும் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படி இருக்குது. ஏன்னா நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த உழைப்பு உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இதை கொடுக்கல. அதனாலேயே உங்களுக்கு சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அதெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு டென்ஷனில் தான் உங்களுக்கு முடிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. உறவுகள்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு நிறைய பேர் வந்து போயிருக்காங்க கோபத்தில். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூரிய பகவான் மட்டும், உங்களோட சுகாதிபதி மட்டும் என்ன 14ஆம் தேதியிலேருந்து 14th ஏப்ரல்லேருந்து அவர் வந்து அப்படியே ராசி மாறி எங்கே வரார்? இந்த மேஷ ராசிக்கு வரார். மேஷ ராசி உங்களுக்கு விரயம், விரய ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். டிரான்சிட் ஆகி அங்கே உச்சமடைகிறார். ஸோ அங்கே உங்களுக்கு வந்து சுகாதிபதி உச்சம் அடைகிறது ரொம்ப விசேஷம். ஆனால் இருக்கிற இடம் விரயம். கரெக்டாக? சுகாதிபதி உச்சமடைஞ்சால் ரொம்ப விசேஷம். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், வீடு மனை வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும், ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், எல்லாமே ஓகே. ஆனால் அவர் இருக்கிற இடம் விரயம். விரயம்ங்கும்போது ஆஸ் இட் இஸ் மேற்சொன்ன விஷயத்துலலாம் உங்களுக்கு விரயம் இருக்கும், செலவுகள். அதுமாரி பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் டக்குன்னு நிச்சயமாகும். ஸோ அதுக்குண்டான ஒரு டென்ஷன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நமக்கு பையனாக இருந்தாலும் சரி, பையனை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அந்த திருமணம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக அவங்கள அந்த இதில் கொண்டு விடுற வரைக்கும் டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் சில பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இது வந்து நான் வந்து ஒரு விளையாட்டெல்லாம் சொல்லலை, ஒரு ப்ரீகாஷனாக சொல்கிறேன். மருத்துவ செலவுகள் வரலாம். வாகனம் பயணங்களில் கவனமாக இருக்கணும், வண்டி ஓட்டின்னு போகுது. ஏன்னா அப்படியே ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த கிரகங்கள், இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் முழுசும் அங்கே தான் இருக்கார். ஏப்ரல் 30 வரைக்கும் இருக்கார். 2ஆம் தேதி இந்த செவ்வாய் வந்து டிரான்சிட் ஆகி அந்த உங்களோட லாபஸ்தானத்துக்கு வரார். இந்த மாதம் கொஞ்சம் போராட்டகலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு நல்லதல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாலும் லாபங்களை கட் பண்ணுற நிலைமையில் இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் உழைக்கக்கூடிய காரகன், செவ்வாய் பகவான் படை தளபதி, ஒரு போர் வீரன். 2 பேரும் எப்படி செட் ஆகும்? அந்த 2 பேரும் சேரும்போது என்ன, 2 பேருமே உஷ்ணமான கிரகங்கள். சனி பகவானும் இதுதான் என்ன மந்தக்காரகன் நம்ம சொல்கிறோம். ஆனால் சனி பகவான் 2மே வந்து அசுப கிரகங்கள். 2மே சேரும்போது ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சேருது. ஸோ லாபங்களை எப்படி குறைக்கணுங்கிற மாதிரி தான் கொண்டு வரும். இந்த 2 கிரகங்களோட சேர்க்கை லாபத்தை எப்படி குறைக்கணுங்கிறது. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். முதல்ல நிறைய பேருக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். தொழிலை மூடிடுவாங்க, தொழிலை விற்றுருவாங்க. இல்லை இந்த தொழிலே வேண்டாண்டா, அப்படியே விட்டுரு, ஒன்றுமே வேணாம், கையை கடிக்கிறது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் தொடங்காதீங்க தயவு செய்து. இந்த காலகட்டத்தில் அப்படி பண்ணியே ஆகணும் அப்படின்னா பொறுமையாக கொஞ்சமாக கை கடிக்காத அளவுக்கு பண்ணுங்கள், சரியா? ஆனால் குடும்பத்தில் சண்டை இருக்குங்க, ஏதாவது ஒரு செலவில் சண்டை இருக்கும். ஆனால் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய அளவில் உங்களுக்கு சுக்கிர பகவான் குரு பகவான் 2 பேருமே அனுகூலமாக இருக்காங்க. ஸோ 2 பேரையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. குரு தான் நல்லா ஃபேவரபுளாக இருக்காரு, அப்புறம் அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். அங்கே தான் தப்பு. எப்போவுமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிறவங்கள நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுங்க, இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும், சரியா? ஆக இந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு நல்லதில்லை, பிரச்சனைகள் உண்டாகும். இந்த மாதம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன். ஸோ கவனமாக இருந்தாலே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இருக்கும். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பரிகாரம். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். செகண்ட், குரு பகவானுக்கு நெய் தீபம் பண்ணுங்க வியாழக்கிழமை. அதுமாரி முருகப்பெருமான் கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, அந்த விரயங்கள் கொஞ்சம் குறையும், நல்ல விதமான ஒரு விரயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த சின்ன சின்ன வழிபாடுகள் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.